ஹாய் ஆல். இன்றைக்கி சாட்டர்டே நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் இருக்க எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, மாமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வீடியோவில். ஸோ மாமா வந்து அம்மா பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி அவங்க இன்றைக்கி நான் லீவுன்றதுனால என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அரோகரனுக்கும் எங்கேயாவது போகணுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் அரோகரன், அம்மா, நான் அப்புறம் சிஸ்டர் இல்லாவும் ஜாயின் பண்ணாங்க. எல்லாருமே வந்து அக்கா வீட்டுக்கு வந்துட்டு மாமாவை பார்த்துட்டோம். பார்த்து பேசிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எல்லாம் சடனாக வந்து ஒரு பிளான் பண்ணாங்க. சரி, மாதவரம்னாலே நிறைய தோப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, ஏதாச்சும் ஒரு தோப்பு போய் எதையாவது எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது என்ன தோப்பு அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? எனக்கே அந்த இடம் வந்து புதுசாக இருந்தது, நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஏரியா சைடெல்லாம் வந்து வெறிச்சோன்னு தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்காது. மாதவரம் தாண்டி இந்த இடம் ஆக்சுவலாக எந்த இடம்னு எனக்கு தெரியல. அங்கே போகிற வழியில் எல்லாமே வந்து வயக்காடு நிறைய இருந்துச்சு, சூப்பராக இருந்தது பழம் பார்க்கும் போதே. உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த தோப்பு வந்து என்ன தோப்புனா, இந்த முழாம்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கிர்னி பழம் சொல்லுவாங்கல்ல, கிர்னி பழம் விளையிற தோப்பு தான் இது. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு செம்மையாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மனசு கஷ்டமாகவும் போயிடுச்சு. என்னென்னா, நேற்று பெஞ்ச மழையில் வந்து எல்லாமே வந்து பழம் வந்து உடஞ்சி, அதுக்கப்புறம் வந்து அது அடிபட்டு அந்த மாதிரி வேஸ்ட்டான பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பழம் வேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாச்சு. அவ்வளோ பழத்தை பார்த்தோன்னே ஐயோ எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாம் வந்து விதைக்கு போடுவேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க. வேஸ்ட் ஆகாது, எல்லாம் விதை போட்டு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வேணுன்றதை நீங்களே போய் பார்த்து பறிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒன்று தேடி போயிட்டு அங்கங்கே ஒன்று குட்டி குட்டியாக அழகழகாக இருந்தது, அதெல்லாம் பறித்தோம். அரோகரன் பாருங்கள் கையில் தூக்கிட்டு ஒரே ஹாப்பி. அவங்களும் வந்து பழம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பழம் உடச்சிட்டு அங்கேயே சாப்பிட கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே அதை டேஸ்ட் பண்ணோம், சூப்பராக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக அரோகரன் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பார்க்குறது வந்து அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அவரே வந்து தூக்க வேண்டாம், கீழே இறக்கி விடு, நானே நடக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நடந்துகிட்டே இருந்தார். தூக்கினா கூட வேண்டாம் அப்படின்னு ஒரே இறக்கி விட்டு நடந்துட்டோம். அந்த அக்காவும் வந்து நல்ல நல்ல காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டாங்க. இதோ என்ன பாருங்கள், கீழே ஒன்று பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்க்கும்போது நல்லா இல்லை, அது அழுகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு காயை எடுத்து ஒரு போஸை ஒன்று கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். ஸோ சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல இருக்குது. அங்கேயே அரோகரனுக்கு சில ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம்.